உங்கள் நோட்டில் எழுதணும். சப்ராக்ஷன் இது வரைக்கும் நம்ம அடிஷன் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். இனி சப்ராக்ஷன் பார்க்கலாம். அடிஷன் சப்ராக்ஷனில் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இந்த மல்டிப்ளிகேஷனில் வந்து தேர்ட் டேபிள் வரைக்கும் உள்ளது நம்ம பார்த்தோம். அப்படிதான் தேர்ட் டேபிள் தானே ஸ்டடி பண்ணியிருக்கோம். அதனால் தேர்ட் டேபிள் வரைக்கும் மல்டிப்ளிகேஷனில் பார்த்தோம். இனி சப்ராக்ஷன் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சப்ராக்ஷன் பார்த்துட்டு அப்புறமா டிவிஷன் அப்படி ஒவ்வொரு இதுக்கும் போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு சம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்கும் தேவை. நிறைய பேருக்கு இது தெரியாது. அது நிறைய பேசிக்குங்கிறதுனால நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின். சரியா? ஃபஸ்ட்டு கொஷினில் மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சரியா? கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து ஃபிங்கர்ஸ் எடுக்கணும். ஓகேவா? மேலே இருக்கிறதுக்கு மைண்டில் வச்சுக்கணும். கீழே இருக்கிற நம்பர்ஸ்க்கெல்லாம் ஃபிங்கர்ஸ் எடுக்கணும். ஓகே? ஃபஸ்ட்டு கொஷினில் ரைட் சைட்லேருந்தே வரணும். ஓகேவா? ரைட் சைடு நம்ம சாப்பிட்ற சைடு இந்த சைடு இருக்குல்ல, அந்த சைட்லேருந்தே தான் அடுத்து இந்த லைன் அப்படி தான் போகணும். ஓகேவா? லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்போ என்ன நம்பர் இருக்குது? 9 ஒன்ஸ் பிளேஸில் 9 இருக்குது மேலே. அப்போ 9 இன் த மைண்ட். ஓகேவா? 9 மைண்டில் வச்சுக்கணும். கீழே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 ஃபிங்கர்ஸை எடுத்துக்கணும். சரியா? 9 இன் த மைண்ட் டேக் 2 ஃபிங்கர்ஸ். 9 பிஃபோர். சரியா? இது வந்து மைனஸ் சப்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பிஃபோர் சொல்லணும். அடிஷன் அப்படிங்கிறப்போ நம்ம ஆஃப்டர் நம்பர் அப்படின்னு சொன்னோம். அதனால் ஆஃப்டர் நம்பர்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து சப்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால பிஃபோர் சொல்லணும். சரியா? சப்ராக்ஷனுங்கிறப்போ கம்மியாகிட்டே இருக்கும். அதனால் பிஃபோர் சொல்லணும். அப்போ 9 இன் த மைண்ட் டேக் 2 ஃபிங்கர்ஸ். 9 பிஃபோர் 8. 9க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது? 8. 8 7. சரியா? 8 7. இன்னொரு பாருங்க. 9 in the mind take 2 fingers. 9 before 8 7. அதனால் 7 வந்து கீழே நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு 6. 6 in the mind take 4 fingers. 6 in the mind take 4 fingers. all of you take எல்லாம் நீங்களும் நான் சொல்லும்போது எடுத்துக்கோங்க. take 4 fingers. சரியா? 6 before தானே சொல்லணும். அப்படி தானே? 6 in the mind take 4 fingers. 6 before 5 4 3 2. முடிஞ்சிருக்கா? 6 in the mind take 4 fingers. 4 fingers எடுத்தாச்சா? 6 பிஃபோர். சரியா? 6 in the mind take 4 fingers. 4 fingers எடுத்துகிட்டு எது மைண்டில் வச்சுருக்கோம் அதுக்கு பிஃபோர் நம்பர்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லணும். சரியா? அப்போ 6க்கு பிஃபோர் நம்பர் 5 4 3 2. இப்போ 2ல் முடிஞ்சிருக்கா? அப்போ ஹோல்டு பண்ணணும். ஒவ்வொரு நம்பரை சொல்ல அந்த ஃபிங்கரை வந்து ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போ 2ல் முடிஞ்சிருக்கு. அப்போ கீழே 2ன்னு ஆன்சர் போட்டிருக்கேன். அடுத்து இந்த நெக்ஸ்ட்டு பிளேஸில் என்ன இருக்குது? டிஜிட் பிளேஸில் 3 இருக்குது மேலே. அப்போ 3 in the mind. சரியா? கீழே என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 take 1 finger. 3 in the mind take 1 finger. 3 in the mind take 1 finger. all of you take 1 finger. அப்போ எதுக்கு பிஃபோர் வரும்? 3க்கு பிஃபோர் வரும். மைண்டில் இருக்கிறது 3 தானே? அப்போ 3க்கு பிஃபோர் என்னது? 2. 3க்கு பிஃபோர் நம்பர் என்ன? 2. அப்போ ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் தானே இருக்குது. அதை மட்டும் ஹோல்டு பண்ணணும். 2. அப்போ 2 தானே ஆன்சர். அப்போ கீழே 2ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஜிட்டு 7 இருக்குது. அப்படி தான் கீழே வந்து 2 இருக்குது, மேலே 7 இருக்கு. அப்போ 7 in the mind take 2 fingers. சரியா? 7 before 6 5. சரியா? 7 in the mind take 2 fingers. 7 before 6 5. அதனால் கீழே 5ன்னு போட்டிருக்கேன். Did you understand now? புரியலைன்னா இன்னொரு முறை இதை ப்ளே பண்ணி பார்த்துக்குவாங்க. சரியா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் சம் போகலாமா? செகண்ட் சம். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்கள். இதுலேயும் ரைட் சைட்லேருந்தே தான் வரணும். சரியா? யூனிட் பிளேஸ்லேருந்தே தான் நம்ம வரணும். ஃபஸ்ட்டு 7 இருக்குது, கீழே 3 இருக்குது. அப்படி தானே? அப்போ 7 in the mind take 3 fingers. ஓகேவா? 7 in the mind take 3 fingers. ஓகே. அப்போ 7க்கு பிஃபோர் நம்பர் என்ன? 3 ஃபிங்கர்ஸ் எடுத்தாச்சா? கீழே 7க்கு பிஃபோர் நம்பர் என்ன? 6. ஒவ்வொருனா ஹோல்டு பண்ணுங்கள். 6 5 4. எல்லா ஃபிங்கரும் ஹோல்ட் ஆகிட்டா 4ல் வந்து ஸ்டாப் ஆகுது. அடுத்தனே அப்போ நமக்கு ஆன்சர் 4 கீழே. அதனால் 4ன்னு கொடுத்துருக்குறேன். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 2. அப்போ 2 in the mind take 1 finger. சரியா? 2 in the mind take 1 finger. அப்போ 2க்கு பிஃபோர் 1. சரியா? ஒரே ஒரு ஃபிங்கர் தான் நம்ம எடுத்துருக்கோம். அந்த ஒரு ஃபிங்கரை மட்டும் ஹோல்டு பண்ணி பிஃபோர் நம்பர் சொன்னால் 1 தான் வரும். 2க்கு பிஃபோர் நம்பர் 1 தான். அதனால் 1 கீழே போட்டிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 7ம் 4ம் இருக்குது. அப்போ 7 in the mind take 4 fingers. 7 before
6 5 4 3. சரியா, 3ல ஸ்டாப் ஆகுதா? 7 in the mind, take 4 fingers, 7 before 6 5 4 3. அப்போ 3ன்னு கீழே எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4ம் 2ம் இருக்குது, அப்படி தானே? 4 in the mind, take 2 fingers, 4 in the mind, take 2 fingers, 4 before, 4க்கு பிஃபோர் நம்பர் 3, அப்புறம் இன்னொன்று 2. அப்போ கீழே ஆன்சர் என்ன வருது? 2ன்னு வருது. அதை போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த 2 சம்பளையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து மேலே இருக்கிற நம்பரெல்லாம் பெரிய நம்பர், கீழே இருக்க நம்பர்லாம் சின்ன நம்பராட்டம் இருக்குது. சரியா? அதனால எந்த ப்ராப்ளமே இல்லை. நம்ம மைண்ட்லேயும் ஃபிங்கர்லையும் எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி தேர்ட் சம்மும் அதே மாதிரி தான். பாருங்கள், லிசன் பண்ணுங்கள்.